Palaniyasamy. Sir, what is the response for your Yatra? Yatra oda response பார்த்துட்டு what are you thinking, sir? 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலை முன்னிட்டு இந்த எழுச்சி தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். முதற்கட்டமாக கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை துவங்கினோம். மிகச்சிறப்பாக எழுச்சியாக மக்கள் இருக்கிறத அந்த கூட்டத்தின் வாயிலாக பார்க்கப்படுகிறது. வழிநெடுகிலும் மக்கள் கையசித்து தங்களுடைய எழுச்சி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறத காட்சியை எல்லா தொலைக்காட்சியிலையும் நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க. இதுவே அதிமுக அடுத்த தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்திருக்குது. ஓகே சார், இன்னைக்கு டே 2, இன்னைக்கு என்ன பிளான்ஸ்? இன்னைக்கு 2 தொகுதியில் என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அதாவது கோவை வடக்கு, கோவை தெற்கு 2 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பொதுமக்களை சந்திக்க இருக்கிறோம். சார், கூட்டணி பத்தி இன்னைக்கு நிறைய பேசுறீங்க, அதை பத்தி என்ன? அதை பத்தி என்ன ரெஸ்பான்ஸ் சார்? கூட்டணி பத்தி நீங்க ப்ரோ பீப்புள் ப்ரோ வெல்ஃபேர்லாம் சொன்னீங்க நேற்று ஸ்பீச்ல. நாங்கள் ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு விட்டது. எங்க கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர இருக்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் இருக்குது. அந்த 8 மாத காலத்தில் இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணியில் இணைந்து பலம் பொருந்திய கூட்டணியாக அமையும். சார், வேல்மணி சார் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ ஏஐடிஎம்கேலேருந்து ஒரு யுனைடெட் ஃபேஸ் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. வாட் யூ ஹேவ் டு சே? புரியல. பெரிய லீடர்ஸ்ல ஏஐடிஎம்கே பிஜேபி காரணியா இங்கே வந்தாங்க இல்லையா? ஸோ ஒரு யுனைடெட் ஃபேஸ், ஒரே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுக்கு ஒரே ஒரு கூட்டணி மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட். அப்படி கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். இன்னும் 8 மாத காலம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணைய இருக்கின்றன. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம், மக்கள் சக்தி படைத்த இயக்கம், பொன்முகளாகின்ற கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சுமார் 31 ஆண்டுகளும் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இப்போ நடந்து போயிட்டு இருக்க தரைத்தளம் கூட அதிமுக ஆட்சியில் தான் போடப்பட்டது. இதுவே சாட்சி. ஆக நிறைய திட்டங்களை கொண்டாந்து மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் மக்கள்கிட்ட இவ்வளவு வரவேற்பு இருக்குது. சார், டிஎம்கே காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கூட்டணியில செல்வாக்குனா பிஜேபிக்கு தான் இருக்கு. அது பத்தி உங்களுக்கு தெரியும். செல்வாக்கு எந்த கட்சிக்கு எப்படி இருக்கு என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. வாக்குகள் சிதறக்கூடாது. தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் இருப்பதுதான் கூட்டணி அமைக்கிறாங்க. அதனாலதான் எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்குது. மட்டுமல்ல, அப்புறம் திமுக பழம்பொருந்திய கட்சி எதுக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க? எப்பொழுது பார்த்தாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைமையில் இருக்கிற கட்சிகள் ஒன்றாக இணைந்த காரணத்தில் தான் திமுக பலமுருந்திய கூட்டணி வச்சிருக்குது. அதன் மூலமா தேர்தல் சந்திக்கன்னு சொல்றாரு. அவருடைய கட்சியுடைய செல்வாக்கு வச்சு அவர் மக்களை சந்திக்கல. அவருடைய கட்சி அவர் நம்பல. கூட்டணி கட்சி நம்பி தான் தேர்தலே போட்டிடுறார். ஆனா அதிமுக அப்படி அல்ல. 2016 சட்டமன்ற தேர்தலிலே இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எந்த ஒரு கட்சி கூட்டணி இல்லாம தனித்து நின்று 234 தொகுதியிலும் ஒரே சின்னத்தில், இரட்டலை சின்னத்தில் நின்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த இயக்கம் அதிமுக இயக்கம். திமுக வெல்ஃபேர்னால ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வருமா சார்? என்ன வெல்ஃபேர் செஞ்சிருக்காங்க? இது இன்கம் சப்போர்ட் கொடுக்கறாங்க, பிரேக்ஃபாஸ்ட். அதாவது ஒரே ஒன்று தான் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் அதையே திருப்பி 2 ஆண்டு காலம் ஸ்டாலின் பேசி வர்றாரு. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுத்தா சொல்றாங்க. எப்ப கொடுத்தாங்க?
ஆட்சி பொறுப்பேற்று 28 மாதம் கழிச்சு தான் அவர்கள் அறிவித்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுத்தாங்க. அதுவும் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் பல முறை திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல, குறிப்பா மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கறேன்னு ஏன் கொடுக்கலன்னு நாங்கள் பல முறை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்தாங்க. அதிமுகவுடைய பொதுக்கூட்டத்திலையும் இது குறித்து கருத்துக்கள் தெரிவித்தோம். அதனால வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த உரிமை தொகையை கொடுத்தாங்க. அதே கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க. அவர்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இந்த மாதிரி குடும்பத்திற்கு அவள் குறிப்பிட்டவாறு நிதி உதவி வழங்கினாங்க. ஆனா திமுக அப்படி இல்லை. அது மட்டும் இல்ல, அப்ப தகுதியானவர்களுக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் அப்படி சொல்லல. அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் குடும்ப தலைவிக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதை தளர்த்தாங்க. என்ன காரணம்? மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்துட்டது திமுக அரசாங்கம். அதை சரி செய்ய 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியா தில்லுமுள்ளு செய்யும் மக்களை ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இப்போ ஏற்கனவே அவர்கள் விதிக்கப்பட்ட உரிமை தொகை வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட அந்த விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழுக்காக ஃபைட் பண்ற ஒரே பார்ட்டி அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க சார். அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ்? என்ன தமிழுக்காக ஃபைட் பண்ணிருக்காங்க? அவங்க 3 லாங்குவேஜ் பாலிசி எங்க 3 லாங்குவேஜ் எங்க பண்ணிருக்காங்க? ஏற்கனவே மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த மொழி பிரச்சனையே வந்தது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு இந்தி கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சாங்க. அதை எதிர்த்து போராடியது அன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒன்றாக இருந்தது. அன்னைக்கு பெரிய இல்லை எம்ஜிஆர் அவர்கள், அப்பொழுது பேர் அண்ணா அவர்கள் இருந்தார். அவை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் கடுமையா தமிழகத்தில் அனைத்து தரப்பு ஒன்றாக இணைத்து எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. அப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. அவர்கள் கொண்டு வந்துதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே. அவளோட தானே கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க. நீங்க காங்கிரஸோட தானே திமுக கூட்டணி சேர்ந்திருக்குது. ஆக மொழி பிரச்சனையை கொண்டு வந்தது மத்தியிலே ஆண்ட காங்கிரஸ் கட்சி. அவளோடு இவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க. இதுல நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் யார் இந்த மொழி பிரச்சனைக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதுதான். ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். ஏதாவது ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் மாதிரி எதிர்பார்க்கறீங்களா? என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும்? விஜய் அது மாத்திரம் சொல்லிடுங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதுல போய் மற்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி எங்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அது அவர்களுடைய விருப்பம். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி அவர் தொடங்கி இருக்கிறார். இதுல அவருடைய கருத்துக்கள் தான் நீங்க கேட்கணும். ஏன்னா இப்பதான் அவர் வந்து கட்சியை துவங்கி சில பொதுக்கூட்டங்கள்ல பேசிட்டு வர்றாரு. எதிர்காலத்தில் அவர் எப்படி அரசியல் செய்வார் என்பதையெல்லாம் கவனித்து தான் பதில் சொல்லணும். இந்த கூட்டணி பெருசாகுமா சார் உங்களோட கூட்டணி? ஆனா ஏற்கனவே நான் தெளிவா சொல்லிட்டேன். தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாத காலம் இருக்குது. இந்த 8 மாத காலத்துக்குள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய உள்ளன. Thank you so much. That was Edappadi Palanisamy of the AIDMK on his morning walk, saying that the coalition, the NDA coalition in Tamil Nadu is all set to grow. He is inviting all like-minded parties. He's saying that anybody who will work against the DMK, who feels strongly against the DMK, is welcome to join his coalition, the coalition that he and and the BJP leads. With camera person Pooja Arya, this is Vasudha Venugopal for NDTV.